அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது மூட்டுகள் விடுகிறதா? அதாவது குறைந்த தரமான ஹோஸில் என்ன நடக்குது என்றால் மூட்டுகள் அலுமினியமாக இருக்கும். அலுமினிய மூட்டுகள் என்ன நடக்கிறது என்றால் அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது அது சறுக்கிவிடும். மூட்டுகள் சறுக்கிவிடும். சறுக்கிவிட்டால் உங்கள் விலை உயர்ந்த ரசாயனங்கள் அனைத்தும் தரையில் விழுந்து நாசமாகிவிடும். ஆனால் எங்கள் ஆதியோகி ஹோஸில் நாங்கள் பித்தளை பொருத்துதலை பயன்படுத்துகிறோம். அதனால் இங்கே பாருங்க, என் கையில் ஆதியோகி ஹோஸ் உள்ளது. இதில் ஃபிட்டிங்ஸ் என்று அழைக்கிறோம். இங்கே பாருங்கள், இது பிராஸ் ஆகும், பின்னர் இதுவும் பிராஸ் ஆகும். இது ஹைட்ராலிக் இயந்திரத்தால் ஆழமாக கிரிம்ப் செய்யப்பட்டுள்ளது. அதனால் எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் இது எளிதில் விடாது, பின்னர் ஸ்லிப் ஆகாது. ஸ்லிப் ஆகவில்லை என்றால் மருந்து தரையில் விழுந்து கெடாது. அதனால் ஜாயிண்ட்ஸ் வலுவாக இருந்தால் அழுத்தம் முழுவதும் செடிக்கு கிடைக்கும், பின்னர் மருந்து கூட வீணாகாது. தயவுசெய்து இப்படிப்பட்ட குறிப்புகளுக்காக எங்களை பின்தொடரவும். அப்பிறகு இந்த குறிப்புகள் பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் மற்றும் பகிரவும்.